எங்கள் குடும்பத்துக்கு வந்து சினிமான்னா கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பம். அதை தெரிஞ்சு எங்கள் பாட்டியெல்லாம் எழுந்து ஓடி வருவாங்க. அப்புறம் எனக்கு நல்ல அடி கொடுப்பாங்க. கேமரா, ஸ்டுடியோ இது எல்லாம் ஒன்றுமே தெரியல. நான் சிரிக்கவே இல்லை. இன்றைக்கி நான் சிரிச்சுட்டு இருக்கேன், அன்றைக்கி நான் அழுதேன். ஜெயா டிவி மூலமாக திரும்பிப்பார் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் இன்னொரு சந்தோஷமும் எனக்கு இருக்குது. திரும்பி பார்க்குறதுனா நம்ம இவ்வளோ வருஷம் ஓடிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று அப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, நானும் திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய ஊர் வந்து என்னுடைய அம்மா அப்பா ஊர் வடார்காடு மாவட்டம். எங்கள் அப்பா வக்கீல் பிஆர் சுந்தரேசன்னு பேர். எங்கள் அம்மா பேர் ஜெயா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு 5 பொண்ணு 4 பிள்ளை. நான் 4வது பொண்ணு. தாத்தா வந்து போலீஸ், பிரிட்டிஷ் காலத்தில் வந்து திருத்தணி, காலாஸ்திரி இதிலெல்லாம் போலீஸாக இருந்தவர். எங்கள் குடும்பத்துக்கு வந்து சினிமான்னா கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பம். ஏன்னா நான் வந்த காலகட்டத்தில் சினிமா வந்து ரொம்ப ஒரு வசதியானதுன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது சினிமாவில் போய் பண்ணணுமாங்கிற மாதிரியும் சொல்லலாம். எங்கள் அம்மாவுடைய சின்ன பாட்டி பேர் மயிலாப்பூரில் தான் நாங்கள் இருந்தோம். அவங்க பேர் சுந்தராம்பான்னு பேர். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்படியாவது டான்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு சங்கீதம்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உண்டு. எங்கள் சின்ன பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு நிறைய பசங்க இருந்ததுனால ஒரு 2 குழந்தைய நான் வச்சு வளர்க்குறேன், ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அக்கா லக்ஷ்மின்னு தான் பேர் அவங்களுக்கு. ஆனால் அப்புறம் பின்னாடி வந்து மாடி லக்ஷ்மின்னு ஒரு பேர் வந்தது. அது எதனாலன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். எங்கள் அக்கா தான் முதல்ல வந்து KN தண்டாயுதபாணி பிள்ளைக்கிட்ட வந்து டான்ஸ் கற்றுனாங்க, அரங்கேற்றம் பண்ணாங்க. அந்த தண்டாயுதபாணி பிள்ளை மூலியமாக தான் இந்த சினிமான்றது வந்து என்ட்ராக முடியாத ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கலாட்சேத்திராலேருந்து வெளியில் வந்த உடனே தண்டாயுதபாணி பிள்ளை எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு கீழ் போர்ஷன், மாடி போர்ஷன் 2 போர்ஷன் இருந்தது. அதில் ஒரு ஹாலை நாங்கள் வந்து அவருக்காக வாடகைக்கிட்டோம். எங்கள் பாட்டிக்கு என்னென்னா அவர் வந்தாருன்னா அப்படியே பேத்திகளுக்கும் வந்து பரதநாட்டியத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு சௌரியமாக இருக்குன்ற எண்ணத்தில் விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வரும்பொழுது அங்கே வந்து நிறைய சினிமா பீப்புள் டெஃபினட்டாக வருவாங்க. நிறைய பேர் எப்படின்னா டைரக்டர் ஏ.சி. சாமி, KR ராமசாமி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், கவிஞர் பாரதிதாசன், சின்ன அண்ணாமலை, இந்த மாதிரி நிறைய பேர், ராஜகுமாரி அம்மா கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்ததாக எனக்கு கேள்வி. அப்படி இருக்கும்போது தான் எங்கள் பெரிய அக்கா மாடிலக்ஷ்மி அவங்கள வந்து அப்போ டான்ஸ் கற்றுனாங்க தண்டாயுதபாணி பிள்ளைக்கிட்ட. அரங்கேற்றமும் நடந்தது. அப்போ வந்து ஏ.சி. சாமி வந்து விஜயகுமாரின்னு ஒரு படம் சென்ட்ரல் ஸ்டுடியோ கோயம்புத்தூரில் வந்து ஒரு டான்ஸுக்காக குமாரி கமலா, எங்கள் அக்கா, இன்னும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுங்க 4 பேராக சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணோம். அதுக்காக அவங்க ஷூட்டிங்காக எங்கள் பாட்டியும் அவங்களும் போகும்போது நான் ரொம்ப சின்னவளாக இருந்ததுன்னா எனக்கு தனியாக விட முடியாதனால என்னையும் கூட சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு கோயம்புத்தூருக்கு கூட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து விஜயகுமாரி படம் முடிஞ்சு ராணின்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது வந்து பானுபதி அம்மா அவர்கள் வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணது, எஸ் பாலச்சந்தர் வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணது. அதில் வந்து ஹிந்தி வந்து எல்வி பிரசாத் அவர்களும், தமிழை வந்து ஏ.சி. சாமி டைரக்டர் அவர்களும் டைரக்ஷன் பண்ணாங்க. அதுக்கு ஜூனியர் பானுபதியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைய அவங்க பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே அவங்க கம்பெனியில் ஒரு ஆர்டிஸ்ட்டு பர்மனெண்ட்டாக மாத சம்பளத்தில் இருந்த ஒரு டான்ஸருடைய குழந்தைய தான் அந்த இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டே ஷூட்டிங் அன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து சிக்காக போயிடுச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஷூட்டிங்க்கு வர முடியாத ஒரு நிலைமை. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னும் போது நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகி நாங்கள் புறப்படுற நேரத்தில் என்னை வந்து ஏ.சி. சாமி பிள்ளை நிறைய பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே இந்த குழந்தைய போடலாமே, ஏன் இதை போடக்கூடாது, இதுக்கு பானுபதி அம்மா மூஞ்சினுடைய இது கரெக்டாக இருக்குன்னு. அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். எங்கள் பாட்டிகிட்ட வந்து கேட்டோடனே எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா இதுக்கே சினிமான்னா வானான்னு சொல்கிறாரு, வெறும் டான்ஸுக்கே இந்த குழந்தைய வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவர் அலோவ் பண்ண மாட்டார். ஏ.சி. சாமி நான் பர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தைய ஆக்ட் பண்ணால் அதில் என்ன தப்பு, பெரியவங்கள ஆக்ட் பண்ணுறது வேணால் சினிமா வேணான்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் ஆசை. அந்த ஆசை எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியாக பூமியில் பேபி சரோஜான்னு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க தலையில் வச்சுருந்த ரிப்பன் கூட இது பேபி சரோஜா ரிப்பன், இது பேபி சரோஜானுடைய வளையல்னு சொல்லி விற்றாங்களாம்.
எங்கள் பாட்டிக்கு ஒரு சின்ன ஆசை, அந்த பேபி சரோஜா மாதிரி இதுவும் பேர் வரட்டுமே, பரவாயில்ல, அப்படி ஏதாவது எங்கள் அப்பா கேட்டால் சமாளிச்சுக்கிறான்ற தைரியத்தில் அவங்க வந்து என்னை ஆக்ட் பண்ண முடியும். கேமரா, ஸ்டுடியோ இது எல்லாம் ஒன்றுமே தெரியல. அவங்க வந்து எனக்கு அழகாக ஒரு ராணி, அது அந்த படமே வந்து ராணி ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் ட்ரெஸ், எனக்கு காஸ்டியூம் ட்ரெஸ்ஸில் எனக்கு எல்லாம் போட்டு விட்டாங்க. எனக்கு வந்து கையில் சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சிரிக்கவே இல்லை. இன்றைக்கி நான் சிரிச்சுட்டு இருக்கேன், அன்றைக்கி நான் அழுதேன். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ராணி படத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ராஜ பரம்பரையில் வந்து பின்னாடி முதுகில் ஒரு முத்திரை வந்து வைக்கிறது தான் அது வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களாம். ஸோ அந்த ஷாட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லி என்னை உட்கார வச்சு பின்னாடி முத்திரை குத்துறா மாதிரினா முத்திரை குத்தினா நியாயமாக சூடுபட்டால் வலிக்கணும், அழணும். ஆனால் சினிமாவில் வந்து எல்லாம் பொய்யா தானே நாங்கள் பண்ணுறோம், அது பண்ணா மாதிரி நடந்தா மாதிரி தானே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுவேன். நான் அழணும்னு சொன்னால் எனக்கு என்ன புரியும்? ஏசசாமி என்ன சொன்னாராம், அந்த கேமராமேன் டபிள்யூ சுப்பராவ் தான் கேமராமேன், அதுக்கு அவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் வந்து ஷார்ட்டை வந்து ரொம்ப கிட்டக்க வைங்க, பின்னாடி கை தெரியாத மாதிரி, அந்த முத்திரை கொடுத்துருவங்க கை மட்டும் நான் கொடுக்க சொல்கிறேன், அவள் அழறதுக்கு வந்து நான் வந்து அவளை கிள்ளி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு என்னை வந்து அந்த ஷார்ட்டு தான் எடுத்தாங்க. நான் அழுதேன். அப்புறம் என்னை சமாதானப்படுத்தி எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய முதல் பிரவேசம் அப்படின்னு சொல்கிறது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடந்தது. இதில் என்ன பெரிய பெருமை எனக்கு அப்படின்னா, பானுமதி அம்மாவுக்கு ஜூனியராக நான் அன்றைக்கி ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க எவ்வளோ கேரக்டர்ஸை, எவ்வளோ விஷயங்களை பிரமாதமாக, அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடிஞ்சுது. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சொர்க்கவாசல் படம் வந்து அப்போல்லாம் எப்படின்னா, உடனே படம் ஷூட்டிங் நடந்த உடனே ரஷ்ஷஸ்ன்னு போட்டு பார்ப்பாங்க. அதான் எடுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, இன்னும் என்ன எடுக்கணும், இல்லை அதில் ஏதாவது தவறு இருக்கா, அதை திருப்பியும் வந்து ஷூட் பண்ணணுமா அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள் வந்து அப்போ நிறைய உண்டு. அப்போ அவர் போட்டு பார்க்கும்போது, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, இந்த குழந்தை யார், இந்த குழந்தைய முதல்ல வரவழைச்சு முதல்ல கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னை வந்து கூப்பிட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி, இந்த குழந்தைய அனுப்புங்க எங்கள் கூட, அறிஞர் அண்ணா அவர்கள் பார்க்கணும்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் பேசினதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதாவது எப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து காஞ்சிபுரம், எங்கள் அம்மா அப்பாவும் காஞ்சிபுரம், எங்களுக்கு காஞ்சிபுரத்துலேயே ஒரு வீடு இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவும் அவரும் கிளாஸ்மேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பச்சைப்பாசு அங்கே இருந்தது, அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நான் பேசுகிறேன், நான் ரொம்ப துடுக்காது, எதை சொன்னாலும் திருப்பி உடனே சொல்லிவிடுவேன் நான். ஸோ நேராக அங்கே போனோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே, நான் வந்து பிராமின் பொண்ணு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். என்ன காரணமோ வீட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு குழந்தைங்க எதிர பெரியவங்க வந்து என்ன சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்றதுக்கு, ஏன்னா இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, ஏதோ விஷயமா அவங்க பல விஷயத்துக்காக சொல்லியிருப்பாங்க. இப்போ எடுத்த உடனே இதையும் சொல்லி, எங்கள் அப்பாவுக்கு கூட நீங்கள் கிளாஸ்மேட் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுட்டு எடுத்து மடியில் வச்சுட்டார். அவர் வச்சுட்டு, இந்த குழந்தை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பேசுகிறது, நீ காஞ்சிபுரமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து, இந்த மரகதமணி பேரை சத்தியவாணி முத்து குழந்தைக்கு அவர் பேர் வச்சார். சத்தியவாணி முத்தம்மா கேட்டாங்களாம், ஏன் வந்து இந்த பேரை வச்சிங்கன்ற மாதிரி. அவர்கிட்ட டேரெக்டாக சொல்ல முடியாது அந்த அம்மாவில், ஏன்னா அவர் கட்சி தலைவர் இல்லையா. அப்போ வந்து மூஞ்சி ஒரு மாதிரி சுழிச்சாங்களாம் சத்தியவாணி முத்தம்மா. அப்போ அண்ணா கேட்டாரா, ஏன் மூஞ்சி நீ சுழிக்கிறேன்னு. இல்லை, இந்த பேர் கொஞ்சம் ரொம்ப பழமையானது, ஆனால் இந்த பேருக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு குழந்தை ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்கு, அதுவும் இல்லாமல் சொர்க்கவாசல் இந்த குழந்தையை வச்சு தான் நான் வந்து கதையை எழுதியிருக்கேன், அதனால் எனக்கு அதுதான் மனசில் வந்தது, அதுக்காக தான் உன் குழந்தைக்கு அந்த பேர் வச்சேன். இது சத்தியவாணி முத்தம்மா அவங்க மினிஸ்டராக இருக்கும்பொழுது ஒரு ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க, என் பொண்ணுக்கு வந்து உன்னுடைய பேர் தான் அப்படின்னு. என்னுடைய பேர் சரஸ்வதி. பட் வீட்டில் என்னை வந்து செல்லம்மா கொஞ்சறதுக்காக எனக்கு வந்து சச்சுன்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த சச்சுன்ற பேரில் இன்னி வரைக்கும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், எந்த ஆர்டிஸ்ட்டுமே இந்தியா பூரா எங்கேயுமே இல்லை என் பேரை வச்சுக்கணும்னு யாரும் ஆசையும் படலை. ஏன்னா எல்லாருமே இப்போ வைஜெயந்தி மாலான்னு வைக்கிறாங்க, பத்மினின்னா பத்மினின்னு வைக்கிறாங்க, சரோஜா தேவின்னா தேவின்னு வச்சுக்கிறாங்க, இப்படி எல்லார் பேரையும் வைக்கிறாங்களே தவிர என் பேரை யாருமே சினிமா ஆர்டிஸ்டில் வைக்கவே இல்லை. சரி, அது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம்தான். ஏவிஎம்மில் வந்து என் பேரை மாற்றணும்னு எவ்வளவோ அவங்க பிரயத்தனப்பட்டாங்க. ஏன்னா ஹீரோயினாக வந்தப்பறம் இந்த சச்சுன்ற பேர் வேணாம், ஏன்னா பேபி ஆர்டிஸ்ட்டாக இருந்து நிறைய பாப்புலர் ஆனோம் அப்படிங்கிறதுக்காக ஏவிஎம்மில் என்ன பண்ணாங்க, என் பேரை மாற்றணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் செட்டியார் சொல்லிட்டார், ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இந்த பேரை எப்படி மாற்றினாலும் அவன் முகத்தை பார்த்த உடனே ஆடியன்ஸ் இந்த பேரை தான் சொல்ல போகிறான், ஆனால் நீங்கள் மாற்றி பிரயோஜனம் இல்லை, அதே பேர் இருக்கட்டும். நிறைய இதில் வந்து நைட் ஷூட்டிங் வைப்பாங்க. ஸோ அந்த தேவதாஸ் படத்தில் வந்து ஒரு நாள் தீபாவளி அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு ஷூட்டிங். முதல் நாள் இந்த ராத்திரி தீபாவளி, வெடிகாலம் பிறந்தா தீபாவளி, முதல் நாள் நைட்லேருந்தே ஷூட்டிங் நடக்கிறது. நானும் சுதாகர்னு ஒரு பையன் ஆக்ட் பண்ணார், அவர் இப்போ இல்லை,
அவர் தான் என்னோட 2 படம் பண்ணார். மருமகள்ன்ற படத்துலேயும் அவர் தான் எனக்கு ஜோடி, தேவதாஸ்லேயும் எனக்கு அவர் தான் ஜோடி. ஸோ அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த படத்தில் நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது எங்களுக்கு நிஜமாகவே பட்டாசுலாம் வாங்கி கொடுத்து, பாவாடை சட்டையெல்லாம், எனக்கு பட்டு பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து ஷூட்டிங் பண்ணாங்க. வேதாந்த் ராகவியா வந்து ரொம்ப கண்டிப்பானவர், நான் ரொம்ப குறும்புக்காரி, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்க. ஆனால் எனக்கு அவரை கண்டால் மட்டும் ரொம்ப பயம். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த பானை சீன் ஒன்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறேன். நான் இந்த பானை மேலே ஏறி தேவதாஸுக்காக அவல் மூட்டையை எடுக்கிறதுக்காக அதில் லட்டுக்கிட்டெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போனோன்னு அது மேலே ஏறுவேன். அது ஆக்சுவலாக எப்படின்னா, அந்த பானை மேலே ஏறும்போது தவறி உள்ளே விழுந்துட்டு சத்தம் வரா மாதிரி அதை தெரிஞ்சு எங்கள் பாட்டியெல்லாம் எழுந்து ஓடி வருவாங்க. அப்புறம் எனக்கு நல்ல அடி கொடுப்பாங்க. இதுதான் அந்த சீனு. அந்த பானையை வந்து லேசாக தட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் டேரக்டர் வந்து வேதாந்த் ராகவியா சொன்னார், நீ வந்து நல்ல குண்டாக இருக்க, ஒரு தட்டு தட்டினா போது நீ உள்ளே விழுந்துருவே அப்படின்னாரு. நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரே டேக்கில் ஒரே ஷாட்டில் நான் அது மேலே ஏறி அந்த எடுக்கும் பொழுது கரெக்டாக டைமிங்கில் தானாக உடஞ்சா மாதிரி வேறு பண்ணணும். காலில் வச்சு ஒரு அழுத்தின அவ்வளோதான், அந்த பானை உடஞ்சி போச்சு. ஸோ நான் உள்ளே விழுந்தேன். ஆனால் உள்ளே விழுந்ததில் எழுந்து எல்லாம் சமாளித்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அதில் பாவாடை சோழி போட்டிருப்பாங்க, இப்படி இது பண்ணுற மாதிரி. அந்த சோழியில் இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செராச்சு, ரத்தம் வந்தது. எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பேர் வரப்போகிறதுன்னு சமாளிச்சிட்டாங்க.